கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் இந்த பைபிள் ஸ்டடி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். பாருங்க, அந்த 4 சுவிசேஷத்தை குறித்து எவ்வளவு ஆழமான ரகசியங்கள் இந்த பைபிள் ஸ்டடி நிகழ்ச்சியின் மூலமாக ஆவியானவர் நம் நடுவில் பகிர்ந்து பேசினார். முக்கியமாக அந்த யோவான் சுவிசேஷத்தில் உள்ள 7 அற்புதங்களை குறித்து ஆவியானவர் எவ்வளவு திட்ட தெளிவாக நம்மிடத்தில் போதித்தார். தேவனுடைய பிள்ளைகளே, மான்கள் நீரோடை வாஞ்சிக்கிறதை போல அவர் மேல், அவருடைய வார்த்தை மேல் யார் தாகம் கொள்ளுகிறார்கள், யார் வாஞ்சிக்கிறார்களோ நிச்சயமாகவே அவர் ஒரு ஜீவ நதியாக எழும்பி வருவார். தேவச்சனமே, பாருங்க, அந்த யோவான் சுவிசேஷத்துல செய்த 7 அற்புதத்தை குறித்து தேவ ஆவியானவர் அவ்வளோ ஆழத்தின் ரகசியங்கள் நடுவில் நம்மளோடு இடைப்பட்டு பேசியிருக்கிறார். இன்றைக்கு தேவன் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம் நடுவில் பேச போகிறார் என்றால், இயேசுவானவர் தன்னை இறைவன், தன்னை தேவன் என்று எங்கே சொல்லியிருக்கிறார். ரொம்ப ஒரு ஆழமான ஒரு பைபிள் டீச்சிங்காக நமக்கு இருக்க போகிறது. அநேக கிறிஸ்தவர்களுக்கு இதுல சில குழப்பங்கள், புறஜாதி மக்கள் கேட்கும் பொழுது இயேசு தன்னை தெய்வம் என்று எங்கே உரைக்கப்பட்டிருக்கிறது. சில மதவாதிகள், சில இஸ்லாமியர்ல சில மதவாதிகள் கூட்டத்தை சேர்த்துக்கொண்டு, ஒரு பக்கம் கிறிஸ்தவ போதகர் ஒரு பக்கம் இஸ்லாமியர் அதனுடைய மதவாதி ஒரு பக்கம் நின்று கொண்டு பைபிள் எங்கு உரைக்கப்பட்டிருக்கிறது என்று அவருடைய பெயர் சொல்ல நான் விருப்பப்படவில்லை, அப்படி ஒரு வாக்குவாதத்துக்குள்ள சென்று கொண்டிருக்கிறார்கள். சில ஒரு கூட்டங்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தால், கிறிஸ்துவுக்குள்ளவே, அதாவது கிறிஸ்டியன், இந்த பைபிள் சுமக்கிற ஒரு கூட்டங்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தால், ஒவ்வொரு வீட்டை கதவை தட்டி இயேசுவை பற்றி சொல்லுகிறதை போல அவருடைய வீட்டுக்குள்ள நுழைந்து நல்ல அவருடைய பிரெயின் வாஷ் செய்து இயேசுவே இல்லை என்று உரைத்து பாத்தீங்கன்னாக்கா கடந்து விடுகிறார்கள். இயேசு ஒரு சாதாரண ஒரு மனிதன், இயேசு கடவுள் அல்ல, இயேசுவானவர் கடவுள் அல்ல, ஒரே ஒரு கடவுள் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது யெகோவா தெய்வம் மாத்திரம்தான் என்று சொல்லுகிறார்கள். தேவச்சானமே, யெகோவா சாட்சிகள் ஒவ்வொரு வீட்டை தட்டி, இந்த யெகோவா சாட்சிகள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவங்க சில வசனத்தை எடுத்துக்கொண்டு அந்த வசனத்தில் உள்ள பாத்தீங்கன்னா அந்த ஆழத்தின் ரகசியம் என்னவென்று அவர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அவர்களுக்கு ஆவியானவர் இருக்க மாட்டார், பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய மாட்டார். அவர்களை நடத்துகிறது யாருன்னு சொல்லி பார்த்தால் அசுத்த கிரியைகள் தான் அவர்களை நடத்தும். அந்திகிறிஸ்துவின் ஆவி தரித்தவர் தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள்ல நடப்பார்கள். தேவச்சனமே, வேதம் நமக்கு திட்ட தெளிவாக போதிக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட கூட்டத்தில் உள்ள ஜனங்கள் கிறிஸ்தவரை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு தன்னை எங்காவது தெய்வம் என்று சொல்லியிருக்கிறாரா, இயேசு தன்னை எங்காவது தெய்வம் என்று சொல்லியிருக்கிறாரா என்று இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இயேசு தன்னை தெய்வம் என்று எந்தெந்த இடத்துல உரைத்திருக்கிறார் என்று இந்த நிகழ்ச்சியில நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஆவியானவர், பரிசுத்தமுள்ள ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க அவர் பிரியமாக இருக்கிறார். மறுபடியும் நான் சொல்கிறது என்னவென்று பார்த்தால், இந்த நிகழ்ச்சியை நீ பார்த்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய கரத்துல பைபிள் இருக்க வேண்டும். முக்கியமாக ஏனென்றால் அது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை நீ வைத்துக் கொண்டு நம்ம தியானிக்கும் பொழுது, நம்ம படிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் படிக்கணும். நீங்கள் பார்க்க வேண்டும் உங்களுடைய கண்களால. நீங்கள் பார்த்து அதை தியானிக்கும் பொழுது உங்களுடைய இருதயத்தில், உங்களுடைய சிந்தனைக்குள்ள நுழையும் அந்த வார்த்தை. நீங்க தியானிக்கும் பொழுது, நீங்கள் பார்க்கும் போது உங்களுடைய சிந்தனைக்குள்ள, இருதயத்துக்குள்ள அந்த பார்வை ஒரு கேமரா சிறைப்பிடிக்கிறதை போல சிறைப்பிடிக்கும் தேவனுடைய பிள்ளைகள் அந்த வார்த்தையே. அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்க, சில கூட்டங்கள் சில ஜனங்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு தெய்வம் இல்லை, இயேசு தெய்வம் இல்லை என்று ஒரு வார்த்தை என்னவென்று பார்த்தால், அப்படிப்பட்ட ஜனத்தை, அதாவது யெகோவா சாட்சிகள் ஆரம்பத்தில் வருவார்கள், இயேசுவை பத்தி சொல்லுவதை போல சொல்லி கடைசியில இயேசு கிறிஸ்து தெய்வம் இல்லை என்று, இல்ல நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் கூப்பிட்டு உட்கார பண்ண முடியாது. அநேக பேர் எங்களிடத்தில் பகிர்ந்து பேசியிருக்கிறார்கள். என் வீட்டுக்கு யெகோவா சாட்சிகள் வந்தார்கள், சில வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து பேசினார்கள் என்று. தெய்வ ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அப்படியேப்பட்டவர்கள் உங்களுடைய வீட்டு வாசல் படியில நீங்கள் சேர்க்க கூடாது. அது எப்படிப்பட்ட ஆவி என்று உங்களுக்கு இந்த வேளை ஆவியானவர் கற்றுக் கொடுக்க போகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொன்றாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேளை இது தொடர்ச்சியாக ஒரு 2 மாதம் 3 மாதம் கடந்து போக போகிறது. ஒவ்வொரு காரியங்களை குறித்து இந்த வேளை நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது பாருங்க, 1 யோவான் 4 அதிகாரம்
ஒன்றாவது 2 வசனம் உரைக்கிறது, 3வது வசனம் உரைக்கிறது. பிரியமானவர்களே, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 1, 2, 3 உரைக்கிறது. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். உலகத்தில் அநேக கள்ள கிறிஸ்தவர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருக்கிறார்கள் ஒரு பக்கம், மறுபக்கம் கள்ள கிறிஸ்தவர்கள் எழும்பியிருக்கிறார்கள். கள்ள கிறிஸ்தவர்கள் நல்ல பரிசுத்தம் உள்ளவர்களை வஞ்சிக்க கல்லாவி கொண்டு கள்ள கிறிஸ்தவர்கள் எழும்பியிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, ஓநாய்க்கள் ஆட்டு தோள்களை அணிந்து கொண்டு நான் தான் ஆடு என்று சொல்லி அந்த ஆட்டு நடுவில் சுற்றி திரிகிறது. ஓநாய்க்கள் என்ன செய்யும் என்றால் ஆட்டை கடித்து தன்னுடைய பசிக்கு இரையாக மாற்றிக்கொள்ளும். அப்படிதான் அந்தி கிறிஸ்தவர்கள் நல்ல கிறிஸ்தவத்துக்குள்ள நுழைந்து நாங்களும் நல்ல கிறிஸ்தவர்கள் என்று அந்த ஆட்டு தோலை அணிந்து கொள்வதை போல அணிந்து கொண்டு அநேக பேரை வஞ்சித்து விழுங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை நீ நம்ப கூடாது. நான் எப்படி அவர்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், வசனம் கீழே உரைக்கிறது 2வது வசனம், தேவ ஆவியை நீங்கள் எதனால் அறியலாம் என்றால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்துதான் ஜீவனுள்ள தேவன், இயேசுதான் ஜீவனுள்ள தேவாதிபதி. அவர் ஒருவரே ராஜா, அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே தெய்வம் என்று எந்த ஆவி அறிக்கை செய்கிறதோ, பரிசுத்த ஆவியானவர் யார் மூலமாக அறிக்கை செய்கிறார்களோ அந்த ஆவியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஆவியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். தாராளமாக உன் வீட்டை கருவை திறந்து அமர வைத்து நல்ல தேவனுடைய வார்த்தை கேளுங்கள். தேவச்சனமே, அது கீழே இருக்கிற வசனம் உரைக்கிறது. 3வது வசனம், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. மாம்சத்தில் வந்தார் பாத்தீங்களா இயேசு கிறிஸ்து, அவரை அறிக்கை செய்யாத எப்படிப்பட்ட ஆவிகளா இருந்தாலும், அது எப்படிப்பட்ட ஆவிகளாம் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவி ஆவி இதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. அந்தி கிறிஸ்துடைய ஆவி நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா? அந்தி கிறிஸ்துடைய ஆவி, கள்ள தீர்க்கதரிசிகளுடைய ஆவி, இயேசு கிறிஸ்துவை, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்ற எந்த ஆவி அறிக்கை செய்கிறதோ அந்த ஆவியை ஏற்றுக்கொள்ளுங்க. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து சாதாரண ஒரு மனிதன், ஒரு கூட்டம் மதவாதிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமியத்தில் ஒரு கூட்டம் மதவாதிகள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அவர் ஒரு இறை தூதன் என்று உரைக்கிறார்கள். அவர் இறை தூதன் அல்ல, அவர்தான் இறைவன், அவர்தான் இறைவன். எங்களால் ப்ரூவ் பண்ண முடியும், எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர், அதனால்தான் எங்களால் ப்ரூவ் பண்ண முடியும். எங்களுக்குள் இருக்கிற பரலோகத்துடைய வல்லமை பெரியது, அதனால் தான் எங்களால் ப்ரூவ் பண்ண முடியும். நாங்கள் அல்ல, எங்களை மறைத்த ஆவியானவர் ப்ரூவ் பண்ண முடியும். தேவச்சனமே, எங்களை மறைத்த ஆவியானவர் ப்ரூவ் பண்ண முடியும். காண்பிக்க போகிறோம். எல்லாவற்றும் ஆவியானவர் திட்ட தெளிவாக போதிக்க போகிறார். என் பரிசுத்தமுள்ள ஆவியானவர் திட்ட தெளிவாக இந்த பைபிள் டீச்சிங்ல இயேசு தன்னை இறைவன் என்று எங்கெங்க உரைத்திருக்கிறாரோ இன்றைக்கு காண்பிக்க போகிறார். எல்லா சாத்தானுடைய முக நாடிகளை இந்த வேளை முறியடிக்க போகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, சாத்தான் அநேக ஜனத்தை குருட்டாட்டுள்ள ஜனங்களாய் மாற்றிவிட்டான். அந்த குருட்டாட்டு தன்மையை ஆண்டவர் இந்த வேளை மாற்ற போகிறார். என் தேவனாகிய கர்த்தர் உரைத்திருக்கிறார், நாம் தேவன் 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 என்று இயேசு உரைத்திருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இவங்க 3 பேரும் ஒன்றுதான், வேறு வேறு அல்ல. எப்பொழுது கிறிஸ்தவர்கள் பிதா வேற, குமாரன் வேற, பரிசுத்த ஆவியானவர் என்று உரைக்கிறீர்களோ, நாங்கள் பிதாவை மாத்திரம்தான் தேவன் என்று ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்கிறீர்களோ,
குமாரனை மாத்திரம் தெய்வன் என்று ஏற்றுக்கொள்கிறோம், பிதா வேண்டாம் பரிசுத்த ஆவியானவர் வேண்டாம் என்று எப்பொழுது தள்ளுகிறீர்களோ, ஒரு கூட்ட ஜனங்கள் பிதாவும் வேண்டாம் பரிசுத்த ஆவியானவர் குமாரனும் வேண்டாம் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் வேண்டும் என்று ஒதுக்குகிறீர்களோ, சம்திங் ராங். புரிந்து கொள்ள வேண்டும். திருத்துவம் உள்ள தேவன், திரு ஏகத்துவம் உள்ள தேவன், ஒன்றிலிருந்து மூன்றாய் ஜொலிக்கிறவர் திருத்துவம் உள்ளவர், மூன்றிலிருந்து ஒன்றாய் ஜொலிக்கிறவர் திரு ஏகத்துவம் உள்ள தேவன், ட்ரினிட்டி காட். இது புரிய வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, இது புரிய வேண்டும். நன்றாக ஒன்று புரிந்து கொள்ளுங்க. ஒரு கூட்ட ஜனங்கள் அப்படி போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு கூட்ட ஜனங்கள் கிறிஸ்தவத்துக்குள்ளவே தோள்களை அணிந்து கொண்டு, நான் தான் ஆடு என்று ஆட்டு தோள்களை அணிந்து கொண்டு ஓநாய்க்கள் சுற்றி திருந்து அநேக ஜனத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு என்ற தெய்வம் என்று ஒவ்வொரு எழுத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது, எழுத்தின் உறுப்பும் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவச்சனமே, இதெல்லாம் இந்த தொடர்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பைபிள் டீச்சிங் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக நல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. அப்படிப்பட்டவர்கள் உன் வீட்டு வாசற்படியில் கால வைத்தால் யெகோவா சாட்சிகள் முதலாவது கேட்க வேண்டும். உன் வீட்டை கேட்டவும் கதவை தட்டினால் நீங்கள் யார் என்று கேளுங்க. நான் ஒரு போதகர் என்று சொல்வார். திருத்துவம் உள்ள தேவன் ஆராதிக்கிற ஜனங்களா என்று கேளுங்க. ஆம் என்று சொன்னால் உன் கதவை திறந்து கொடுத்து தேவனுடைய வார்த்தை கேள். இல்லை என்றால் துரத்து விடு. வஞ்சிக்கப்பட்ட ஆவிகள், அந்த ஆவிகள் உன்னை வஞ்சிக்க வலை விரிக்கப்பட்டிருக்கிறது. நீ திறந்து கொடுத்தால் அந்த வலையில நீ சிக்கிக் கொள்ளுவாய், துரத்து விட்டால் அந்த வலை கிழிக்கப்படும். புரிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். சரி, இன்றைக்கு கொஞ்சம் மேல் தலைப்பாக மாத்திரம் நம்ம பார்த்துவிட்டு, நாளைய தினத்திலிருந்து தேவன் தன்னை இறைவன் என்று எங்கெங்கே உரைக்கிறார், எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்று ஆழமான டீச்சிங்களுக்குள்ள நம்ம கடந்து போக போகிறோம். பாருங்க, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல நம் தேவனுடைய வார்த்தை எப்படி உரைக்கிறது என்றால், அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடன் சொல்லி, இருக்கிறார் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு சொல்லுவாயாக என்றார். இருக்கிறவராகவே இருக்கிறேன். இதுதான் நமக்கு ஒரு அஸ்திவாரம். இதிலிருந்துதான் தேவன் புதிய ஏற்பாட்டில தன்னை தேவன் என்று காண்பித்திருக்கிறார். இந்த வார்த்தை கொண்டுதான் ஆழமான ரகசியங்களை பார்க்க போகிறோம். யோவான் சுவிசேஷ புத்தகம் எதை குறிக்கிறது நான் மறுபடியும் உங்கள் நடுவில் பகிர்ந்து பேசலாம் என்று விரும்புகிறேன். உங்களுக்கு ஆழமாக வேண்டும் என்றால் இந்த நிகழ்ச்சி மூலமாகவே அந்த யோவான் சுவிசேஷத்தை குறித்து, அந்த 4 சுவிசேஷங்களை குறித்து ஆழமாக பேசியிருக்கிறார் ஆவியானவர். நீங்க பார்க்கலாம். இன்றைக்கு கொஞ்சமாக நம்ம பார்க்க போகிறோம். யோவான் எதை காண்பிக்கிறது என்று சொல்லி பார்த்தால், தன்னை தெய்வன் என்று காண்பிக்கிற ஒரு புத்தகம். யோவான், அப்போஸ்தலராகிய யோவான் அந்த புத்தகத்தை எப்படி எழுதியிருப்பார் என்றால், இயேசுதான் தெய்வம். அதனால்தான் யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் உரைக்கிறது, ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தார், அந்த வார்த்தை தேவனாய் இருந்தார், அந்த தேவன் மாம்சமாகி பூமிக்கு இறங்கி வந்தால் என்று உரைக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஆதியில வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தது யாரு? தேவன். அவர் யார்? வார்த்தை. வார்த்தை யார்? இயேசுவானவர். அவருடைய 7 அற்புதங்களை குறித்து, அந்த வல்லமைகளை குறித்து எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு செயல் என்று 7 அற்புதத்தில் நம்ம பார்த்திருக்கிறோம். இதுக்கு முன்னாடி தொடர்ந்து இந்த 7 நிகழ்ச்சிகளை நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப யோவான் சுவிசேஷத்தை எதை அப்போஸ்தலராகிய யோவான் முன் குறித்து எழுதப்பட்டிருக்கிறார் என்றால், இயேசுதான் தெய்வம் என்று, இயேசுதான் உண்மையான தெய்வம் என்று, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அவர்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறார். அதிலிருந்து 7 இடத்துல இயேசு தன்னை தெய்வம் என்று காண்பித்திருக்கிறார். என்னுடைய பிள்ளைகளே, அதை தான் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். பாருங்க, ஆண்டவர் 14வது வசனம் சொல்கிறார். மோசே கேட்கிறார், அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடன் சொல்லி, இருக்கின்றேன் என்பவர் என்னை
உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரிடத்தில் சொல்வாயாக. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவர் இஸ்ரவேல் ஜனத்திடத்தில் மோசே அனுப்பினார். அதனுடைய ஆழத்தின் ரகசியங்களை நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். பாருங்க, நல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். கொஞ்சம் இதுக்குள்ள இருக்கிற ஆழத்தின் ரகசியங்களை விவரிக்கலாம் என்று பிரியப்படுகிறேன். 40 வருஷம் பார்வோனுடைய அரண்மனைக்குள்ள ஒரு ராஜா போல மோசே வளர்ந்தார் எகிப்து தேசத்துல. அப்போ அவர் எந்த மொழியை பேசினார் என்றால் எபிரேயர் மொழியை பேசவில்லை. அவர் எகிப்து ஜனத்தினுடைய மொழிகளை பேசிக் கொண்டிருந்தார். அந்த அரண்மனைக்குள்ள எகிப்துடைய பாஷை மொழிகளை பேசிக் கொண்டிருந்தார். 40 வருஷம் எகிப்தில் உள்ள ஜனத்தினுடைய மொழிகளை பேசிக் கொண்டிருந்தார். எகிப்துடைய பாஷைகளை பேசிக் கொண்டிருந்தார். 40 வருஷம் முடிந்துட்ட உடனே 3ஆம் அதிகாரம், நீங்க 2ஆம் அதிகாரத்தெல்லாம் தொடர்ந்து படித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யாத்திராகமும் அவர் மீதியான் தேசத்துக்கு வந்து எத்ரேன் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆசாரனுடைய மகளை திருமணம் செய்து கொண்டார். எத்திரோ என்ற ஒரு ஆசாரனுடைய மகளை மோசே திருமணம் செய்து கொண்டார். திருமணம் செய்து கொண்டு 2 பிள்ளைகள் அவருக்கு பிறக்கிறார்கள். 2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். எவ்வளவு வருஷம் அந்த மீதியான் தேசத்துல மோசே வாழ்ந்து கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்த்தால் 40 ஆண்டுகள், 40 வருஷம் அந்த மீதியான் தேசத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்போ 40 வருஷம் எகிப்தில் இருக்கும்போது எகிப்து மொழியை பேசியிருந்தார். 40 வருஷம் மீதியான் தேசத்தில் இருக்கும்போது மீதியான் மொழியை பேசியிருந்தார். என்னுடைய பிள்ளைகளே, எபிரேயர் மொழி தெரியாது அவருக்கு. மோசேக்கு எபிரேயர் மொழி தெரியாது. அரண்மனையில் இருக்கும்போது ராஜாக்கள் பேசுகிறாங்க எகிப்து மொழியை மாத்திரம்தான் அவர் 40 ஆண்டுகள் பேசியிருந்தார். முடிந்துட்ட உடனே அதுக்கு அடுத்தது அவர் அந்த இடத்தை விட்டு வந்து விட்டார். வந்தவுடனே பாருங்க, அடுத்த அவனுடைய சித்தம் இருந்தால் அவர் ஏன் அந்த இடத்தை விட்டு வந்தார், எப்படி தன்னை ஒரு இஸ்ரவேலன் என்று அவர் தெரிந்து கொண்டார் என்று அந்த ஒரு சித்தம் இருந்தால் நான் கூறுவேன், உங்களுடைய நடுவில் பகிர்ந்து பேசுவேன். அப்பொழுது அவர் 40 ஆண்டு எகிப்தில் இருந்து எகிப்திய பாஷைகளை பேசிக் கொண்டிருந்தார். அதுக்கு அடுத்தது மீதியான் தேசத்தில் வந்து தன் மாமனாருடைய ஆடுகளை 40 ஆண்டுகள் மேய்க்கிற ஒரு மேய்ப்பனாக இருந்தார். அப்போ எகிப்து மொழி ஒரு துளி அளவு கூட மோசேக்கு தெரியாது. எகிப்து மொழி அல்ல, இஸ்ரவேலுடைய எபிரேயர் மொழி. எகிப்து மொழி அல்ல, இஸ்ரவேலுடைய மொழி, எபிரேயர் மொழி ஒரு துளி அளவு கூட தெரியாது மோசேக்கு. ஆண்டவர் அந்த முள்செடி நடுவில் 3ஆம் அதிகாரம் சொல்கிறது, தேவ தூதன் ஆண்டவர் முள்செடி நடுவில் தோன்றி மோசேடத்தில் ஆவியானவர், அதாவது இயேசுவானவர் பேசினார். இயேசுவானவர் பேசின உடனே தேவ தூதனானவர், அவர்தான் கர்த்தர், அவர்தான் இயேசு, அவர்தான் தெய்வம், அவர்தான் எல்லாமே அவர்தான். பேசின உடனே 3ஆம் அதிகாரம் முழுமையாக பாத்தீங்கன்னாக்கா ஆண்டவர் 3, 4, 5 வசனத்துல மோசே இடத்துல பேசுகிறார். ஏன் பேசுகிறார் என்று 6வது வசனம் 7வது வசனம் சொல்கிறது. நீங்க படித்து பாருங்க, நேரம் இல்லாத நீங்க படித்து பாருங்க. இதோ 430 வருஷம் என் ஜனங்கள் எகிப்துல அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நான் விடுதலையாக்க உன்னை தெரிந்து கொண்டேன். நான் அபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய முற்பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் நானே. முற்பிதாக்களின் தேவன் நானே. அப்பொழுது ஆலோட்டிகள் நிமித்தம் இந்த ஜனங்கள் இடுகிற குக்கோரின் சத்தம் என் சன்னதிக்கு வந்து எட்டினது. அவர் அதுக்கு முன்பாகவே அபிரகாமிடத்துல வாக்குத்தத்தம் செய்திருந்தார். 4வது தலைமுறைகள் எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்தில் விழும். 430 வருஷம் கழித்து அவர்களை நான் விடுதலையாக்குவேன்.
அந்த இடத்துல 400 வருஷம் என்று சொல்லப்படுகிறது ஆபிரகாம் இடத்துல பேசும் பொழுது. ஆனால் 430 வருஷம் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரமாக சுதந்திரிக்க தேவனுடைய பிள்ளைகளே, சுதந்திரிக்க தேவன் தெரிந்து கொண்ட ஒரு ஜனங்கள், தேவனுக்காக முத்தரிக்கப்பட்ட ஒரு ஜனங்கள். 430 வருஷம் முடிந்த உடனே மீதியான் தேசத்துல ஆண்டவருடைய பர்வதம் என்று அழைப்பார்கள், சீனாய் மலை என்று அழைப்பார்கள், ஓரத் பர்வதம் என்று அழைப்பார்கள். அந்த சீனாய் மலை மேல ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொல்லி பார்த்தால், முள்செடியின் நடுவில் வந்து மோசேக்கு வெளிப்படுகிறார். எந்த மொழியில பேசினார் என்று சொல்லி பார்த்தால், எபிரேயர் மொழியில பேசவில்லை. மோசே இடத்துல நம்ம இவ்வளவு நாள் எபிரேயர் மொழி என்று நினைத்துக் கொள்ளலாம், அது தவறு. ஒரு துளி அளவு எபிரேயர் மொழி தெரியாது மோசேக்கு. அரண்மனையில எகிப்து மொழி பேசியிருந்தார். அதுக்கு அடுத்தது 40 வருஷங்கள் கழிந்து மீதி 40 வருஷம் வனாந்திரத்துல தன் மாமனாருடைய தேசமாகிய பாத்தீங்கன்னாக்கா அந்த தேசத்துல மீதியான் மொழியை பேசியிருந்தார். அவ்வளவுதான். அதுக்கு அடுத்ததுதான் அவர் தெரிந்து கொண்டார் தன் மொழியை, எபிரேயர் மொழியை. தேவனுடைய பிள்ளைகளே, அவர் முள்செடியின் நடுவில் என்று மீதியான் பாஷையிலே மோசே இடத்துல பேசும் பொழுது மோசே கேட்கிறார், இந்த ஜனத்துக்கு பாருங்க 13வது வசனம் உரைக்கிறது. 3ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 13வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றார். நான் இஸ்ரவேல் ஜனத்திடத்தில் போகிறேன். அந்த இஸ்ரவேல் ஜனங்க அவருடைய நாமம் என்னவென்று கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? ஒரு நாமத்தை கேட்கிறார், அவருடைய பெயரை கேட்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்சம் நான் விவரிக்கலாம் என்று பிரியப்படுகிறேன். இது எவ்வளவு நேரம் கடந்து போகும் என்று தெரியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்து தேசத்தில் இருக்கும் பொழுது 430 வருஷம் அடிமைத்தனத்தின் போது தேவன் தன்னை வெளிப்படுத்தவில்லை. முதலாவது. இரண்டாவது, அவர்கள் வந்து அதாவது அந்த ஆலோட்டிகள் அந்த எகிப்தில் உள்ள ஜனங்கள் வந்து கேட்கும் பொழுது உன் தேவனுடைய பெயர் என்ன என்று கேட்பார்கள், தெரியாது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உரைப்பார்கள், தேவனுடைய பெயர் என்ன தெரியாது. உன் தேவன் ரூபம் எப்படி இருக்கும் தெரியாது. உன் தேவன் எந்தெந்த வல்லமை கொண்டவர் தெரியாது. உன் தேவன் எதை படைத்தார், எதுக்கெல்லாம் தெய்வமாக இருக்கிறார் தெரியாது, 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 தெரியாது என்று அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உரைத்துக் கொண்டே இருப்பார்கள். ஒரே ஒன்றுதான் சொல்லுவார்கள், என் தேவன் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். எங்கள் முற்பிதாக்களின் தேவன் தான் எங்களுடைய தேவன். அவருடைய பெயரோ, அவருடைய நிறமோ, அவருடைய ரூபமோ, அவருடைய சொரூபமோ, அவர் எப்படிப்பட்டவர், எதற்கு அதிகாரம் கொண்டவர் என்று எங்களுக்கு தெரியாது. முற்பிதாக்களின் தேவன் எங்களுடைய தேவன். அதுதான் எங்கள் முற்பிதாக்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அவ்வளவுதான். இவர்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அந்த எகிப்தில் உள்ள தெய்வங்களை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் வீட்டுக்கு வந்தவுடனே தான், ஓ என் முற்பிதாக்களின் தெய்வமே என்று ஒரு 2 நிமிஷம் அந்த தேவனை நினைத்துக் கொள்வார்கள். அவ்வளவுதான் தேவச்சனமே. அப்படி இருக்கும் பொழுது அதனால்தான் மோசே கேட்கிறார், நான் இஸ்ரவேல் ஜனத்திடத்தில் போய் அந்த ஜனத்தின் நடுவில் எங்களுடைய தெய்வத்துடைய நாமம் என்னவென்று கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் என்று 13வது வசனத்தில் கேட்கிறார். 3ஆம் அதிகாரத்தில் மோசே. அதுக்கு தேவன் உரைக்கிறார், என்னுடைய நாமம் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பதுதாயா என்னுடைய நாமம், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று உரைக்கிறார். அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா தேவச்சானமே இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று உரைத்தார். மோசே என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்த்தால், இருக்கிறவராகவே இருக்கிறேன், இருக்கிறவராகவே இருக்கிறேன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று தன் நாவல உச்சரித்துக் கொண்டே இந்த வேளை நம்ம உச்சரிக்கிறோம். இங்கிலீஷ் வேதம் அந்த மொழியில் என்ன சொல்கிறது பாருங்க.
3 verse 13. God said to Moses, I am who I am. I am who I am. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று இங்கிலீஷ் வார்த்தையும் சொல்கிறது. I am who I am என்று இங்கிலீஷ் வேதாகமம் சொல்கிறது. இங்கிலீஷ்ல இருந்தால் அந்த இங்கிலீஷ் வார்த்தையே சொல்லிக் கொண்டு போயிருப்பார். மீதியான் பாஷையிலே ஆண்டவர் பேசினார். ஆனால் அந்த இருக்கிறவராகவே இருக்கிறேன் அந்த வார்த்தையை மீதியன் மொழியில சொன்னாரா? இல்ல, மீதியான் மொழியில சொல்லவில்லை. இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மீதியான் மொழியில சொல்லவில்லை. ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனத்துக்கு மீதியான் பாஷை தெரியாது. எபிரேய பாஷை மாத்திரம்தான் அவர்களுக்கு தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஈஜிப்ட் பாஷைகளை கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கொண்டிருப்பார்கள். நாங்கள் பார்த்தால் கர்நாடகாவில் இருக்கிறோம், பெங்களூர் பட்டினத்தில் இருக்கிறோம். நாங்கள் பேசுவதெல்லாம் தமிழ், என்னுடைய தாய்மொழி தமிழ். ஆனால் நாங்கள் வெளியே சென்றால் ஏதாவது ஒரு நண்பனோ ஒரு இடத்துக்கோ ஒரு கடைக்கோ ஏதாவது நாங்கள் கடந்து போனால், என் வீட்டை விட்டு நான் கடந்து போனால் கன்னடா மொழியை பேசுவோம். அப்படி இருக்கும்போது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வீட்டுக்குள்ள இருக்கும்போது எகிப்தியர் மொழியை வீட்டுக்குள்ள இருக்கும்போது எபிரேயர் மொழியை பேசிக் கொண்டிருப்பார்கள். வேலைக்கு வந்து விட்டால் ஈஜிப்ட் மொழியை பேசுவார்கள். ஆனால் மோசேயிடத்தில் ஆண்டவர் பேசினது மீதியான் மொழியில பேசினார். இந்த இருக்கிறவராக இருக்கிற அந்த வார்த்தை மாத்திரம் எபிரேய மொழியில பேசினார். ஏன் எபிரேய மொழியில பேசினார் என்றால் புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்ரவேல் ஜனத்துக்கு எகிப்து மொழி ஓரளவுக்கு தெரிந்திருக்கிறது, எபிரேய மொழி தெரிந்திருக்கிறது. ஆனால் மீதியான் பாஷை தெரியாது. மீதியான் பாஷை இந்த இடத்துல கொடுக்கப்படவில்லை. எபிரேய மொழியில இந்த 13ஆம் அதிகாரம் எக்ஸோடஸ் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தினுடைய அந்த வார்த்தை இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று எப்படி சொன்னார் என்றால், அதாவது முள்செடியில் நடுவில் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி பேசிக்கொண்டே இருக்கிறார். மீதியான் மொழியில பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனத்துல உம்முடைய நாமம் நான் என்னவென்று சொல்லுவேன் 13வது வசனத்துல கேட்கிறார். அதுக்கு அவர் என்ன உத்தரவு கொடுக்கிறார் என்றால் 14வது வசனத்துல எபிரேய மொழியில தன்னை வெளிப்படுத்தி சொல்லுகிறார். ஹயா ஹயா, இது எபிரேய மொழி. அதாவது நமக்கு இங்கிலீஷ் தமிழ்ல இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க, தமிழ் மொழியில் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படி கொடுத்தார்கள் என்று நான் விவரிக்க போகிறேன் உங்கள் நடுவில். அப்படி இருக்கும் பொழுது 3ஆம் அதிகாரம் அவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மீதியான் பாஷையில பேசுகிறார், முள்செடியின் நடுவில் இருந்து தேவன். ஆனால் 13வது வசனத்துல மோசே கேட்கும் பொழுது அந்த ஜனத்துக்கு உண்மை எப்படி உங்களுடைய நாமத்தை நான் சொல்ல முடியும் என்று கேட்கும் பொழுது அவருடைய நாமத்தை எந்த மொழியில ஆண்டவர் உச்சரிக்கிறார் என்று சொல்லி பார்த்தால் எபிரேய பாஷையில ஹயா ஹயா என்று உரைக்கிறார். ஹயாவுடைய அர்த்தம் என்னவென்றால் நானே. ஹயா உடைய அர்த்தம் நானே, 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 சர்வ வல்லமல் நானே, நானே என்று உரைக்கிறது. ஹயா எபிரேய மொழியில் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி பேசின ஒரு வார்த்தை ஹயா, நானே. அதோடைய அர்த்தம் தமிழ்ல கொண்டு வந்தால் நானே என்றுகிறார். ஹயா, இவர் அந்த வார்த்தையை உச்சரித்துக் கொண்டே போகிறார் மோசே. இப்ப என்னிடத்தில் ஆண்டவர் ஒரு கன்னடா மொழியை ஆண்டவர் என்னிடத்தில் பேசினால், ஒரு கன்னடன் மொழி ஆண்டவர் என்னிடத்தில் பேசி வெளிப்பட்டு பேசினால் கன்னட மொழியே உச்சரித்துக் கொண்டு போவேன். திடீர்னு ஆண்டவர் நீ தெலுங்கு காருக்கு நீ போய் பிரசங்கி என்னுடைய நாமத்தை என்று சொல்லும் பொழுது நான் கேட்பேன், உம்முடைய நாமம் என்ன ஆண்டவரேன்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய ஏதாவது ஒரு நாமத்தை என்னுடைய நாவல போடுகிறார். தெலுங்கு வார்த்தை நாமத்தை போடும்போது நான் கன்னடால பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த தெலுங்கு நாமத்தை நாவல உச்சரிக்கும் பொழுது அந்த வார்த்தையே சொல்லிக் கொண்டு போவேன், அந்த வார்த்தையே சொல்லிக் கொண்டு போவேன்.
மோசேயும் மீதியான் மொழியில் ஆண்டவரிடத்துல பேசினார். ஆண்டவர் மீதியான் பாஷையில பேசியிருக்கிறார். அந்த வார்த்தை மாத்திரம், ஹயா என்ற வார்த்தை மாத்திரம் எபிரேயர் மொழியில பேசியிருக்கிறார். இதுதான்யா என்னுடைய வார்த்தை என்று ஆண்டவர் தன்னை காண்பிக்கிறார். காட்டின உடனே என்ன நடக்கிறது என்றால், இவர் கடந்து போகிறார். தன் மாமனாரிடத்துல சொல்லிவிட்டு இவர் கடந்து போன உடனே என்ன நடக்கிறது என்று சொல்லி பார்த்தால், அந்த இடத்துல தேவச்சனமே ஆரோனும் வந்து விடுகிறார். இருவரும் சேர்ந்து அந்த இஸ்ரவேல் ஜனத்தினிடத்துல போகிறார்கள், எகிப்து தேசத்துக்கு. போன உடனே அந்த இடத்துல ஆண்டவர் எனக்கு வெளிப்பட்டார் என்று சொல்லி அந்த வெளிப்பாட்டை காண்பிக்கிறார் மோசே. பாம்பு கோலை பாம்பாக போட்டது, அந்த ஆடைக்குள்ள கைகளை விட்டு அது வெண்குஷ்டமாக மாறினது, அதெல்லாம் காண்பிக்கிறார். அப்போ ஆண்டுடைய நாமம் என்னவென்று கேட்கும் பொழுது ஹயா என்று ஆண்டவர் அந்த மோசே உச்சரிக்கிறார். ஆனால் இது எபிரேயர் மொழி. ஹயா என்பது, ஹயா எனக்கா நானே. யாரோ ஒரு குப்பசாமி கந்தசாமி இருக்கிறாங்க, தமிழ்ல சொல்றேன். ஒரு குப்பசாமி கந்தசாமி இருக்கிறார்கள். ஏ குப்பசாமி, நான் தான் குப்பசாமி, நான் தான் குப்பசாமி என்று சொல்லுவான். நீயா கந்தசாமி இருக்கும் பொழுது, நீயா கந்தசாமி? ஆமா நான் தான் கந்தசாமி, நான் தான் கந்தசாமி. நீயாப்பா அவன்? ஆமா அவன் நான் தான் சொல்லுவான். நானே நானே அவன். ஹயா அவனுடைய வார்த்தையில இருந்தது, பேசுகிற ஒரு மொழியாக இருந்தது. அந்த ஹயாவுடைய வார்த்தை என்னவென்றால் நானே நானே என்ற அர்த்தம். இவர்கள் எங்க பார்த்தாலும் மோசே நின்று கொண்டிருக்கிறார், நின்று பார்க்கிறார் அந்த ஜனத்தை. ஹயா ஹயா நானே நானே கூப்பிடுவாங்க. ஏதோ ஒரு சொல்லுவாங்க, நான் தான் நானே நானே என்று சொல்லுவாங்களாம். புரியுதுங்களா? மோசே உற்று பார்க்கிறார், இது தேவனுடைய நாமம் தானே, எப்படி இவர்கள் உரைக்கிறார்கள், நானே நானே என்று சொல்கிறார்களே என்று. அந்த இடத்துல மோசே என்ன செய்கிறார்கள் என்றால், ஹயா என்ற நாமத்தை நீங்கள் உச்சரிக்க கூடாது, நானே என்ற நாமத்தை நீங்கள் உச்சரிக்க கூடாது. அது சர்வ வல்ல தேவன் கொடுத்த ஒரு நாமம், ஹயா என்று. மோசேவுடைய காலத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் ஹயாவை ஒரு மனுஷனும் உச்சரிக்க மாட்டான். மோசேவுடைய காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் ஹயா என்ற உச்சரிப்பின் வார்த்தையே வராது. மோசே வராத்துக்கு முன்பாகவே உச்சரித்திருந்தார்கள். மோசே போய் தேவனுடைய கொடுத்த ஒரு நாமம் ஹயா, நானே, அந்த நாமத்தை நீங்கள் உச்சரிக்க கூடாது என்று. மோசே ஓரளவுக்கு அந்த பாஷை தெரிந்து கொண்டார், எபிரேயர் பாஷையில தெரிந்து கொண்டார். எபிரேயர் பாஷை பேச்சின் பாஷையாக இருந்தது, எழுத்தின் மொழியாக இல்லை. எபிரேயர் பாஷை பேச்சின் பாஷையாக தான் இருந்தது, பேசுகிற ஒரு பாஷையாக தான் இருந்தது. எழுத்தின் பாஷையாக ஆண்டவர் இன்னும் கொடுக்கவில்லை. அந்த பாஷை முதல் யார் எழுதினது என்றால் தேவன். 2 கற்பலைகள்ல தேவன் எழுதினார் தன் விரலினாலே. அங்குதான் கொடுக்கப்பட்டது, தேவன் தான் கற்றுக் கொடுத்தது மோசேக்கெல்லாம். சரி, அப்ப இருக்கும் பொழுது அந்த ஹயா வார்த்தையை உச்சரிக்க கூடாது. உச்சரித்தால் தேவ தூஷணம், அவனை கல்லெறிந்து அவனை கொலை செய்யப்பட வேண்டும், ஒரு சட்டம் வந்தது. அதுக்கு பதிலாக என்ன வார்த்தையை உச்சரிக்கலாம் என்று மோசே நினைத்தார். அப்போ ஒரு வார்த்தையை கொண்டு வந்தார், அந்த நானே நானே, அந்த அதுக்கு ஹயா, அதுக்கு பதிலாக ஹனி, ஹயா பதிலாக ஹனி, அந்த வார்த்தையை கொண்டு வந்தார். மோசேயுடைய காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள் ஹயாவை உச்சரிக்க மாட்டார்கள். மோசே எப்பொழுது சொன்னாரோ அந்த வேளையிலே அந்த வார்த்தை விட்டு விட்டார்கள். ஹயா அது இறைவனுடைய தேவனாகிய இயேசுடைய வார்த்தை என்று விட்டுவிட்டார்கள். அதுக்கு பதிலாக இன்னொரு வார்த்தையை சேர்த்தார், ஹனி. ஹனி என்றால் நானே. இந்த நாள் வரைக்கும் அந்த வார்த்தையை உச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய பிள்ளைகள். இந்த நாள் வரைக்கும் அந்த வார்த்தையை உச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல மோசே
5 ஆகமத்தை மோசே தான் எழுதினது. தோரா என்று அழைப்பார்கள். தோரா 5 ஆகமங்களை சட்ட புத்தகம் என்று அழைப்பார்கள். அந்த 5 ஆகமத்தை மோசே தான் எழுதின. ஆதியாகமும், எனாகமும், பாத்தீங்கன்னா ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியராகமும், எனாகமும், உபாகமும். ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியராகமும், எனாகமும், உபாகமும் இந்த 5 புத்தகத்தை மோசே எழுதினார். சங்கீதம் 90, சங்கீதம் 91வது சங்கீதத்தை கூட மோசே தான் எழுதினார். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா யோபு புத்தகம் வேற லாங்குவேஜில் இருந்தது. அது எந்த லாங்குவேஜ் என்று தெரியாது. அந்த லாங்குவேஜில் இருந்து மொழி மாற்றினது மோசே தான் மொழி மாற்றினார். யோபு புத்தகத்தை யோபு ஒரு லாங்குவேஜில் எழுதப்பட்டிருந்தது. யோபுடைய லாங்குவேஜில் எழுதப்பட்டிருந்தது. அந்த யோபு புத்தகத்தை மொழி மாற்றினது யார் என்று சொல்லி பார்த்தால் மோசே மொழி மாற்றினார். படித்த ஒரு மனிதர் மோசே. நல்ல நல்ல பயிற்சி கொண்டவர், யுத்த பயிற்சியெல்லாம் கொண்ட ஒரு மனுஷன். அப்படி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா தேவச்சனமே நன்றாக ஒன்று புரிந்து கொள்ளுங்க. அதுக்கு அடுத்தது கிமு கிறிஸ்துவுக்கு முன் 2500 கிமு கிறிஸ்துவுக்கு முன் 2050 ஒரு சட்டம் வந்தது. அதுக்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்கு முன் 333ஆம் ஆண்டு, கிறிஸ்துவுக்கு முன் 330ஆம் ஆண்டுல என்ன நடந்தது என்று சொல்லி பார்த்தால் அலெக்சாண்டர் உலகம் முழுவதையும் பிடித்து விட்டான். தன் ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்து விட்டான். தி கிரேட் மகா அலெக்சாண்டர் உலகம் முழுவதும் தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ள உலகத்தை கொண்டு வந்து விட்டான். அப்ப அவன் ஒரு சட்டத்தை நியமித்தான். அலெக்சாண்டர் என்ன சட்டத்தை நியமித்தார் என்றால், உலகம் முழுவதிலும் கிரேக்க மொழி ஒரு பாஷை மொழியாக மாற வேண்டும். இப்போது இங்கிலீஷ், ஆங்கிலம் உலகம் முழுவதும் இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் ஆக இருக்கிறது. எந்த இடத்துக்கு போனாலும் இங்கிலீஷ் பேசினாவே போதும், ஆங்கிலம் பேசினாவே போதும். எல்லா ஜனத்துக்கும் ஒரு இன்டர்நேஷனல் லாங்குவேஜ், பொதுவான ஒரு லாங்குவேஜ் ஆக. அதுக்கு முன்பாகவே உலகத்தில் இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் எது என்று பார்த்தால் கிரேக் மொழி இருந்தது. அதனால்தான் புதிய ஏற்பாடு கிரேக் மொழிக்கு எழுதப்பட்டது. இந்த மகா அலெக்சாண்டர் என்ன செய்தார் என்றால், உலகம் முழுவதும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துவிட்டு அவர் ஒரு சட்டத்தை நியமித்தார். பேச்சு மொழியாக இருக்க வேண்டும் கிரேக்க மொழி. அதுக்கு அடுத்தது எழுத்தின் மொழியாக கூட மாற வேண்டும் கிரேக்க மொழி. அதனால்தான் நமக்கு புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல அலெக்சாண்டர் கொண்டு வந்த அந்த சட்டம் தான். இந்த சட்டம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஓலைச்சுவடிகள், மறுபடியும் இருக்கிற என்னென்ன இருக்கிறதோ புத்தகங்கள், எல்லா புத்தகங்களும் கிரேக்க மொழிக்கு எழுத அவன் சட்டத்தை நியமித்தான் அலெக்சாண்டர். 333 தான் பாத்தீங்கன்னாக்கா பைபிள் பழைய ஏற்பாடு கிமு 250 333 அவன் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தான். என்ன சட்டத்தம் என்று சொல்லி பார்த்தால், உலகம் முழுவதும் இருக்கிற வேற வேற லாங்குவேஜில் இருக்கிற சட்ட புத்தகத்தை கிரேக்க மொழியில எழுதப்பட வேண்டும் என்று அவன் அந்த சட்டத்தை நியமித்து கொண்டு வந்தான். நியமித்த உடனே திரு கிமு 250 என்ன நடந்தது என்று சொல்லி பார்த்தால், பைபிளை, அதாவது பழைய ஏற்பாடு பைபிளை மொழி மாற்றினார்கள். கிரேக்க மொழிக்கு மாற்றின பொழுது 70 பேர் யூதர்கள், கிரேக்க மொழியை தெரிந்த 70 பேர் யூதர்கள் 70 நாட்களில 70 பேர் யூதர்கள் 70 நாட்கள்ல என்ன செய்தார்கள் என்றால், அதுக்கு முன்பாகவே அலெக்சாண்டர் மரித்து விட்டார். 250 கிமு 250 70 பேர் கிரேக்க தெரிந்த யூதர்கள் 70 நாட்களில் பழைய ஏற்பாடு பைபிளை மொழி மாற்றினார்கள். கிரேக்குக்கு மொழி மாற்றினார்கள். எபிரேயர் பைபிள் பாத்தீங்கன்னாக்கா எபிரேயர் மொழியில் தான் இருக்கிறது. அது அப்படியே இருக்கிறது. அத்தை பழைய அந்த பைபிளை எபிரேயர் மொழியிலிருந்து கிரேக்கு மொழிக்கு மொழி மாற்ற வேண்டும். அதை எப்போது மாற்றினார்கள் என்று சொல்லி பார்த்தால் 250 கிமு கிறிஸ்துவுக்கு முன் 250 70 பேர் யூதர்கள், கிரேக்க மொழி தெரிந்த யூதர்கள், நல்ல வல்லுநர்கள் 70 நாட்கள்ல மொழி மாற்றினார்கள்.
நான் இதை ஏன் சொல்ல வேண்டும் என்று கடைசியில் உங்களுக்கு புரியும். மொழி மாற்றினார்கள். அந்த 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் யாத்திராகமத்தில் உரைக்கப்பட்ட வார்த்தை ஹயா. அந்த வார்த்தையை கிரேக்க மொழிக்கு மாற்றின உடனே அந்த உச்சரிப்பு கிடைக்கவில்லை, அந்த வார்த்தை கிடைக்கவில்லை. கிரேக்க மொழியில் அந்த வார்த்தை கிடைக்கவில்லை. அதனால் அந்த ஜனங்கள், அந்த 70 பேர் பைபிள் எழுதின, அதாவது பழைய ஏற்பாடு கிரேக்க மொழிக்கு எழுதின யூதர்கள், அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த 70 பேர் இந்த உச்சரிப்பு, இந்த வார்த்தை கிடைக்க மாட்டேது ஹயா என்ற வார்த்தை என்று அவர்கள் 2 உச்சரிப்பு அந்த இடத்துல போட்டார்களாம். கிரேக்க சொல் உச்சரிப்பு அந்த இடத்துல போட்டார்களாம். அது என்னவென்று பார்த்தால் கிரேக்க சொல் உச்சரிப்பு ஹெகோ ஹிமி. நமக்கு இருக்கிறவராகவே இருக்கிற உரைத்திருக்கிறது. முதலாவது எபிரேயரிலிருந்து கிரேக்க மொழிக்கு ஒரு சட்டம் வந்த உடனே அதை அந்த சட்டத்தில் மாற்ற வேண்டும் புத்தகத்தை. அப்ப இருக்கும்போது அந்த ஹயா என்ற வார்த்தை கிடைக்கவில்லை. அதனால் இந்த யூதர்கள், கிரேக்க தெரிந்த யூதர்கள் 70 பேர் என்ன செய்தார்கள் என்றால் ஹெகோ ஹெமி என்று கிரேக்கில் இருந்து அந்த சொல்லை எடுத்து அந்த கிரேக்கு சொல்லுக்கு தகுந்ததை போல அந்த இடத்துல போட்டார்கள். அதுக்கு அடுத்தது 1600ஆம் ஆண்டுல பாத்தீங்களாக்கா 430 வருஷத்துக்கு முன்பாக, இப்பொழுது இந்த காலத்துல அவர்கள் இந்த எபிரேயர் கிரேக்க மொழியிலிருந்து, எபிரேயர் கிரேக்க மொழி இதிலிருந்து நம்ம என்ன செய்ய வேண்டும், இங்கிலீஷ் மொழிக்கு பைபிளை கொண்டு வர வேண்டும் என்று ஜேம்ஸ், ஒரு மன்னன், இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்த ஜேம்ஸ் என்ற ஒரு மன்னன் என்ன செய்தார் என்று சொல்லி பார்த்தால், புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருந்தது, பழைய ஏற்பாடு எபிரேயர் மொழியில் அது அப்படியே தான் இருந்தது. மொழி மாற்றினவர்கள் அவர்கள் மொழிகளுக்கு அதை மாற்றிக்கொண்டார்கள். இருந்த எபிரேயர் மொழியில் அது அப்படியே தான் இருக்கிறது. இவர்கள் அந்த எபிரேயர் மொழியை பார்த்து எழுதினார்கள் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதினார்கள். 1611வது வருஷத்தில் எழுதினார்கள். ஜேம்ஸ் என்ற ஒரு மன்னன் இந்த சட்டத்தை கொண்டு வந்தான். அது இங்கிலீஷ் மொழிக்கு மாற்ற வேண்டும், நம்முடைய தாய்மொழி இங்கிலாந்து மொழிக்கு அதை மாற்ற வேண்டும் என்று. அப்ப என்ன செய்தார்கள் என்றால், பைபிள் ஆராய்ச்சியாளர்கள் இந்த 2 மொழியும் தங்களுடைய மொழிக்கு மாற்றினார்கள். சில உச்சரிப்புகள் வரவில்லை. என்ன உச்சரிப்புகள் வரவில்லை என்றால், ஹயா, அந்த ஹயா உச்சரிப்பு வரவில்லை. தேடினார்கள், இதுக்கு நம்ம எப்படி போடுவது, அந்த வார்த்தைக்கு தகுந்ததை போல நம்ம எப்படி அந்த உச்சரிப்பை கொண்டு வருவது என்று. இவர்கள் கிரேக்க மொழிக்கு சில சட்டத்தை கிமு கிறிஸ்துவுக்கு முன் 250ஆம் ஆண்டுல 70 பேர் கொண்டு 70 நாளில் முடித்தார்கள் அல்லவா, சில சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று அந்த கிரேக்க சட்டத்தை எடுத்தார்கள். இப்போது 432 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கிலீஷை எழுதும்போது, இங்கிலீஷ் பைபிளை எழுதும்போது ஜேம்ஸ் மன்னர் தலைமையில, அப்ப கிரேக்க மொழியில அந்த உச்சரிப்பு, அந்த ஹயா உச்சரிப்பு வரல, சாரி எபிரேயர் மொழியில அந்த ஹயா உச்சரிப்பு வரல. கிரேக்க மொழியில 2000 வருஷத்துக்கு முன்பாகவே எழுதப்பட்டிருக்கிறாங்க இல்லையா, அந்த மொழியில் என்ன உச்சரிப்பு இருக்கிறது நம்ம பார்க்கலாம் என்று பார்த்த பொழுதுதான் ஹிகோ ஹிமி என்ற வார்த்தையை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். எடுத்துக்கொண்டதான் அந்த 3ஆம் அதிகாரம், கொஞ்சம் படிக்கலாங்களா, 3ஆம் அதிகாரம் எக்ஸோடஸ், அந்த 3ஆம் அதிகாரம், God said to Moses, I am who I am. பாருங்க, 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் தேவன் சொல்லியிருக்கிறார் மோசே இடத்துல, I am who I am. இதை, இந்த வார்த்தை எந்த மொழியிலிருந்து எடுத்தார் என்று சொல்லி பார்த்தால் கிரேக்கு மொழியிலிருந்து தான் இந்த வார்த்தையை எடுத்தது. கிரேக்கு சட்ட புத்தகமாக 250 கிமு கிறிஸ்துவுக்கு முன் அவர்கள் சட்ட புத்தகமாக அதை மாற்றின உடனே எபிரேயர் மொழியிலிருந்து
அவர்கள் தங்க மொழிக்கு எழுதின உடனே அந்த ஹயா என்ற வார்த்தை கிடைக்கவில்லை, உச்சரிப்பு கிடைக்கவில்லை. அதனால் தான் அவர்கள் ஹெகோ ஹேமோ என்று எழுதினார்கள். இங்கிலீஷ் பைபிள் உச்சரிப்பு கிடைக்கவில்லை. ஹயம் ஹூ ஹயம் என்று அவர்கள் எதிலிருந்து எடுத்தார்கள்? அது ஒரே ஒரு வார்த்தை. எபிரேயர் ஹயா என்று எடுக்கவில்லை. அன்றைக்கு எபிரேயர் மொழியிலிருந்து கிரேக்க மொழிக்கு பழைய ஏற்பாடு மாற்றினார்கள் அல்லவா? ஹெகோ ஹேமி அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு மறுபடியும் நம் இந்தியாவில் முதல் தமிழ் வேதாகமும் நம் இந்தியாவில் எந்த மொழி முதல் வேதாகம் எந்த மொழியில் அச்சடிக்கப்பட்டது என்று சொல்லி பார்த்தால் தமிழ் மொழியில் அச்சடிக்கப்பட்டது. தரங்கம்பாடி என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்துல தமிழ் மொழியில் அச்சடிக்கப்பட்டார்கள். அப்பொழுது சில பைபிள் ஆராய்ச்சியாளர்கள், நம்ம இந்தியாவில் சில பைபிள் ஆராய்ச்சியாளர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்து, சில நம்ம இந்தியாவுக்குள்ள இருந்து வெளிநாட்டிலிருந்து வந்து ஆராய்ச்சியாளர்கள் என்ன செய்தார்கள் என்றால், பைபிளை மொழி மாற்றும் பொழுது இந்த ஹயாவுக்கு சரியான வார்த்தை கிடைக்கவில்லை. அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், கிரேக்க, அதாவது பழைய ஏற்பாடு எபிரேயர் மொழியிலிருந்து கிரேக்க மொழிக்கு எழுதினார்கள். அந்த காலத்துல அந்த மொழியை பார்த்து ஹெகோ ஹிமி என்று இங்கிலீஷ் பைபிள் எழுதினார்கள். ஹயம் ஹூ ஹயம் அத தமிழ் மொழிக்கு என்ன செய்தார்கள் என்றால், தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னார்கள். என்னுடைய பிள்ளைகளே, எப்படி இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற அந்த உச்சரிப்பு கிடைக்காது, ஹயா என்று உச்சரிப்பு கிடைக்காதவஸ்தான் ஆங்கிலம் இங்கிலீஷ் மொழியிலிருந்து அவர்கள் எடுத்து இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று அந்த இடத்துல எழுதியிருக்கிறார்கள். இது புரிய வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. இருக்கிறவராகவே இருக்கிறேன். முதலாவது எபிரேயர் மொழியிலிருந்து பழைய ஏற்பாடு அவருடைய மொழிக்கு கிரேக்க மொழிக்கு மாற்றினார்கள். கிமு கிறிஸ்துவுக்கு முன் 250 மொழி மாற்றினார்கள். 70 யூதர்கள் கிரேக்க மொழியை தெரிந்தவர்கள் 70 நாட்கள்ல மாற்றினார்கள். ஹேமு பாத்தீங்கன்னாக்கா 70 நாட்கள்ல அந்த வார்த்தைகளை அந்த கிரேக்க மொழியில அந்த வார்த்தைகளை கொண்டு வந்தார்கள். ஹெகோ ஹிமி என்ற வார்த்தைகளை கொண்டு வந்தார்கள். என்னுடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தையிலிருந்து பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு அடுத்தது புதிய ஏற்பாடை வந்து கிரேக்க மொழியிலே எழுதினார்கள். புதிய ஏற்பாடை கிரேக்க மொழியிலே எழுதினார்கள். நம்ம பழைய ஏற்பாடு ஒரு பக்கம் அந்த எபிரேயர் மொழியிலே இருந்தது. அதை இங்கிலீஷ்ல பார்த்து 1611ஆம் ஆண்டுல ஜேம்ஸ் என்ற மன்னனுடைய தலைமையில என்ன செய்தார்கள் என்றால், இங்கிலீஷ் மொழிக்கு அந்த எபிரேயர் மொழியிலிருந்து பழைய ஏற்பாடை எடுத்து எழுதினார்கள். அதுக்கு அடுத்தது கிரேக்க மொழி, அதிலிருந்து எடுத்து எழுதினார்கள். ஆனால் இந்த ஹெகோ ஹிமி அந்த வார்த்தை மாத்திரம், அதாவது ஹயா என்ற சொல்ல வார்த்தை உச்சரிப்பு வரவில்லை. அந்த வார்த்தைக்கு சரியான ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல கிடைக்காத வாசு கிரேக்க மொழியிலிருந்து அந்த வார்த்தையை எடுத்து அந்த இடத்துல ஹயம் ஹூ ஹயம் என்று இங்கிலீஷ்ல எழுதினார்கள். அந்த ஒரு வார்த்தை தமிழ்ல எபிரேயர் மொழியை பார்த்து பழைய ஏற்பாடு எழுதினார்கள். புதிய ஏற்பாடு அப்படியே கிரேக்க மொழியிலிருந்து பார்த்து எழுதினார்கள். ஆனால் ஹயா என்று உச்சரிப்பு அந்த வார்த்தை கிடைக்கவில்லை. அந்த வார்த்தை கிடைக்காத வாசி இங்கிலீஷ் பைபிள் ஆங்கில எழுத்திலிருந்து ஹயம் ஹூ ஹயம் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பது என்னுடைய நாமம் என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா? அந்த வார்த்தை, அந்த ஒரே ஒரு வார்த்தை இங்கிலீஷ் மொழியிலிருந்து எழுதப்பட்டது தமிழுக்கு. தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் தேவனுடைய ரகசியம். ஹயா. ஆனா நல்லா ஒரு காரியத்தை தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த ஹயா ஒருவனும் உச்சரிக்க மாட்டான். மோசேயுடைய காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் ஹயா இது தேவ தூஷணம். பாருங்க, ஷாலோம், மறுபடியும் யெகோவா நிசி, யெகோவா ஷம்மா என்று நம்ம தான் அவ்வளவு ஈஸியாக உரைக்கிறோம். யெகோவா தெய்வமே, யெகோவா என்று நம்ம தான் அவ்வளவு ஈஸியாக உரைக்கிறோம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை போய் பாருங்கள்,
அந்த வார்த்தை வரும்பொழுது என்ன செய்வார்கள் என்று சொல்லி பார்த்தா, அந்த ரபிமார்கள் அந்த வார்த்தை உச்சரிக்கும் பொழுது ஒரு பக்கம் ஒரு பாத்திரத்துல தண்ணியை வைத்து விடுவார்கள். பக்கத்தில் ஒரு பாத்திரத்தை, காலி பாத்திரத்தை வைப்பார்கள். ஒரு பக்கம் பாத்திரத்துல தண்ணியை வைத்து விடுவார்கள், மறுபக்கம் பாத்திரத்துல ஒரு காலி பாத்திரத்தை வைப்பார்கள். அந்த யெகோவா என்ற அந்த வார்த்தை வரும் பொழுது அந்த பாத்திரத்தை கொண்டு வந்தவனிடத்துல அந்த பாத்திரத்துல நல்ல தண்ணி தன்னுடைய கைகளை கழுவான். அதுக்கடுத்தது தன்னுடைய வாய் அந்த தண்ணீர்னால சுத்தம் செய்வான். தண்ணீர்னால சுத்தம் செய்து பக்கத்தில் இருக்கிற பாத்திரத்தை துப்பி விடுவான். துப்பிட்டவனை ஏனாக்கான அந்த யெகோவா என்ற உச்சரிப்புக்கு அவ்வளவு பயப்படுவார்கள் அந்த யூத ஜனங்கள். இந்த நாள் வரைக்கும் இருக்கிறது. ஹயா என்ற வார்த்தையில சொல்ல மாட்டார்கள். இந்த நாள் வரைக்கும் இருக்கிறது. நம்ம தான் ஏதோ பைபிளை சாதாரணமா சர்ச்சைக்கு போயிட்டு வந்து தூக்கி போடுறோம். எங்க ஒரு இடத்துல வைக்கிறோம், அதுக்கு ஒரு மரியாதை இல்ல. வாரத்தில் ஒரு முறை தூசி தட்டி எழுப்புறோம், அவங்க எவ்வளவு மரியாதை தெரியுமா? அந்த எழுத்துக்களை எழுதும்போது அந்த யெகோவா என்ற எழுத்துக்கள் வரும்போது என்ன தெரியுமா செய்வார்கள்? அவர்கள் புதிய ஆடைகள் அணிந்து கொள்வார்கள். புதிய பெண்ணை எடுத்துக்கொண்டு தங்களை எப்படி ஸ்நானம் செய்வார்கள் என்று சொல்லி பார்த்தால், அந்த புதிய ஆடைகளை அணிந்து கொண்டு தண்ணீர் இந்த அளவுக்கு தலைகளை நிரப்புகிற அளவுக்கு தண்ணீர் இருக்கும். அதுல ஒரு பக்கத்துல ஸ்டெப்ஸ் இறங்கி மறுபக்கம் வரைக்கும் ஸ்டெப்ஸ் இருக்கும். ஒரு லெவல் கொஞ்சம் தூரம், ஒரு 5 அடிக்கு தூரம் அவர்கள் தண்ணீரை நடந்து கொண்டு மறுபக்கம் கரைக்கு அவர்கள் ஏறி வந்து விடுவார்கள். ஸ்டெப்ஸ் ஏறி விடுவார்கள். அப்ப இருக்கும் பொழுது அவர்கள் புதிய ஆடைகள் அணிந்து கொண்டு எழுத்து யெகோவா என்ற எழுத்து எழுதுவதற்கு என்னென்ன செய்கிறார்கள்? அந்த ஒரு பக்கம் ஸ்டெப்ஸை இறங்கி தன்னை முழுமையாக நினைத்துக் கொண்டு மறுபக்கம் கரைக்கு ஸ்டெப்ஸை ஏறி வருவார்களாம். ஏறி வந்து இன்னொரு ஆடைகளை மாற்றிக்கொள்வார்கள். புதிய பெண்ணை எடுத்துக்கொள்வார்கள். ஏன்னாக்கா ஒன்று மாத்திரம் முழுமையாக என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறேன். அவ்வளவு பய பக்தியோடு இருந்தார்கள் அந்த ஜனங்கள். அந்த பெண்ல அந்த யெகோவான் அந்த எழுத்தை எழுதி அந்த நிப்பை ஒழித்து விடுவார்கள். அந்த ஆடையை மறுபடியும் மாற்றி விடுவார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம தான் ஏதோ சாதாரணமாக தேவனுடைய வார்த்தையை தியானித்து ஏதோ சாதாரணமாக போகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அதுல ஆவியம் ஜீவன் உண்டு. தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹயா இயேசுவை தவிர வேற ஒருவனும் சொல்லவில்லை. அந்த இஸ்ரவேல் தேசத்துல யூதர் மக்கள் நடுவில் இயேசுவை தவிர வேற ஒருவனும் சொல்லவில்லை. ஹயா என்றால் பழைய ஏற்பாட்டுல தேவன் உச்சரித்த ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை அவர்கள் உச்சரிக்க மாட்டார்கள். அது தேவனுடைய நாமம். ஹயா நானே என்பது தேவனுடைய நாமம். மோசே எப்போது சொன்னாரோ அந்த நாமத்தை அவர்கள் உச்சரிக்க மாட்டார்கள். அந்த வார்த்தைகளை அவர் உச்சரிக்க மாட்டார்கள். அந்த வார்த்தை யார் உச்சரித்தது என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டில் யோவான் புத்தகத்துல 8 முறை இயேசுவானவர் உச்சரித்திருக்கிறார். ஹயா 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 என்று யோவான் சுவிசேஷ புத்தகத்துல 8 முறை இயேசுவானவர் உச்சரித்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ரகசியங்கள் தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். நீ வருகிற நாட்கள்ல அந்த ஆழமான ரகசியங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா புரிந்து கொள்ளுங்க. அன்றைக்கு முள்செடியிலிருந்து இயேசுவானவர் தான் ஹயா என்று தன்னை வெளிப்படுத்தினார். புதிய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரவேல் ஜனத்தில் நடுவிலையும் தன்னை ஹயா என்று இயேசுவானவர் வெளிப்படுத்துகிறார். அதனால்தான் ஹயா என்று சொன்ன வாசம் அவரை கல்லெறிக்க நினைத்தார்கள், அவரை கொலை செய்ய நினைத்தார்கள், அவரை காட்டிக் கொடுக்க நினைத்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, புரிய வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் திட்ட தெளிவாக காண்பிக்க போகிறேன். இதுதான் நம்மளுக்கு அடித்தளம். அந்த ஹயா அதோடைய அடித்தளம் இதுதான். தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் போட்டு பாருங்க இந்த நிகழ்ச்சியை. உங்களுக்கு ஒரு முறை புரியல என்றால் மறுபடியும் ஜெபித்து ஆண்டவரே என் இடத்துல பேசுங்க என்று சொல்லுங்க. ஆண்டவர் நிச்சயமாக இந்த வார்த்தை மூலியமாக ஆவியானவர் உங்கள் நடுவில் பகிர்ந்து பேசுவார். மிகுந்த ஒரு சந்தோஷம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்துக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய பெயர் வைத்து நாங்கள் ஜெபிக்கவில்லை. உங்களுடைய பெயர் என்னவென்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த நிகழ்ச்சி யார் பார்க்கிறார்கள், யார் பார்க்க போகிறார், யார் பார்த்திருக்கிறார்களோ அவருடைய குடும்பத்தெல்லாம் ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்பத்தெல்லாம் ஆசீர்வதிங்க தகப்பனே என்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விஷயம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே, ஹயாவாய் இறங்கி வந்து தகப்பனை மோசேக்கு வெளிப்பட்டு அந்த இஸ்ரவேல் ஜனத்தின் நடுவில் உண்மை நீர் வெளிப்படுத்தி கொண்டீர். அப்பா, புதிய ஏற்பாட்டுல ஹயாவாய் இறங்கி வந்து, புதிய ஏற்பாட்டுல ஹயாவாய் இறங்கி வந்து
தகப்பனே, அந்த யூதர் நடுவில் நீர் வெளிப்பட்டிருக்கிறீர் தகப்பனே. இன்றைக்கு எங்களுடைய நடுவில் ஹயாவாய் வெளிப்பட போகிறீர் தகப்பனே. இந்த பைபிள் ஸ்டடி மூலமாக எஸ் க்ளோரி, ஆண்டுடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. எஸ் க்ளோரி, ஆண்டுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஹயாவாய் தகப்பனே, எங்களுடைய நடுவில் நீ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் நீ ஹயாவாய் வெளிப்பட போகிறீர் தகப்பனே. எங்கெங்க தகப்பனே உம்மை நீர் வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறீரோ அந்தந்த ஜனத்துக்கு அந்தந்த நேரத்துல நானே தெய்வன் என்று நீ காண்பிக்க போவதற்காக நன்றி ஐயா. தேவன் என்று காண்பிக்க போவதற்காக நன்றி தகப்பனே. நன்றி ஐயா. அப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருத்தருடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறேன். க்ளோரி 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 என் ராஜாவுக்கு மகிமை, க்ளோரி என் கர்த்தருக்கு மகிமை, க்ளோரி என் நேசருக்கு மகிமை. அபாரோ சிக்கபரோது நிக்கபராதியா, என் ராஜாவுக்கு மகிமை உண்டாவதாக, க்ளோரி என் நேசருக்கு மகிமை உண்டாவதாக. ரோபே ரேதலி கரேபலோது நிக்கராதனிகா. நன்றி நன்றி ராஜா, நன்றி ஐயா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை உச்சரித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருடைய வல்லமை பலமாக நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்க கேட்க ஆண்டவர் உங்களை நிரப்பவர் வல்லவராக இருக்கிறார். க்ளோரி என் தேவனுக்கு மகிமை. ஆண்டவர் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரே ஃபில் பண்ணுங்க டாடி. ஆண்டவரே அவங்களை மூடி மறைங்க, மூடி மறைங்க லார்ட். அவர்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. பரலோகத்தின் ராஜாவே, அவர்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க தகப்பனே. நன்றி ஐயா. ஒவ்வொருத்தரும் திருக்கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இவ்வளவு நேரம் தகப்பனே, இந்த நேரத்துக்காக தகப்பனே இப்படிய சமூகத்துல காத்திருந்த ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க வலுப்படுத்தபடி ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்க கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களை வெறுமையாக்கி உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்தினேன். துதி கன மகிமை யாவற்றும் ஒருவருக்கு செலுத்தி உயிர்த்த இந்த இயேசு நாமத்துல ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.